சன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 26/7/2025 சனிக்கிழமை, ஆடி மாதம் 10ஆம் நாள், துவிதியை திதி இன்று இரவு 10:42 வரை. ஆயில்யம் நட்சத்திரம் இன்று மதியம் 3:52 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக அஸ்வினி, மகம், மூலம் ஆகிய கேதுவின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள மிகச்சிறந்த நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ஒரு பொருளை விற்பதற்கோ வாங்குவதற்கோ அதன் மூலமான பணவரவுகளை அடைவதற்கு இது உகந்த நல்ல நாளாக அமையும். அதை போலவே மேற்கண்ட 3 நட்சத்திரக்காரர்களும் தங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற ஜீவன அமைப்புகளில் ஏதேனும் ஒரு ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய முடிவினை செயல்படுத்தி அதன் மூலமான வெற்றிகள், லாபங்களை அடையக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது இன்று. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு 7ஆம் அதிபதியும் 2ஆம் அதிபதியுமான சுக்கிரன் இன்றைக்கு 3ஆம் இடத்தில் அமர்கிறார். இன்றிலிருந்து சுக்கிர பயிற்சி நடக்கிறது. ஏற்கனவே 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவோடு சுக்கிரன் இன்றைக்கு சேருவது என்பது மிகப்பெரிய முயற்சிகள் பலனளிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமையுங்க. கடந்த காலத்தில் ஒரு 2-3 மாதமாகவே எதை செய்கிறேன் அதை செய்கிறேன், எதுவும் சரியாக வரலையேன்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே இப்போது முயற்சிகள் பலிக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் ஆரம்ப நாளாக அமைஞ்சிருக்கு. கலைத்துறையில் ரொம்ப ஆர்வம் இருக்கிறவங்க, ஒரு வாய்ப்புகள் கிடைக்கவே இல்லைங்க, ஒரு நல்லா பாடுறேன், நல்ல இயக்கம், நல்ல விதமான எழுத்துக்கள், நல்ல நடிக்க வரும், இந்த மாதிரி கலைத்துறை போன்ற அல்லது ஊடகத்துறை, தொலைக்காட்சித்துறை போன்றவைகளில் வாய்ப்புகள் தேடி அலைந்து கொண்டிருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு அதற்கான நல்ல ஆரம்பங்கள் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. உண்மையிலே பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல இன்றைக்கு குருவின் பார்வையில் ராகு பகவான் இருப்பது என்பது அந்நிய இன மத மொழி பேசுகின்ற ஒருவரின் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடியது என்பதையும் காட்டுகிறது. இந்த அமைப்பு இன்னும் சில மாதங்களுக்கு நீடிக்கும் என்பதால் மேஷராசிக்காரர்கள் பெரும்பாலோருக்கு எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கக்கூடிய அருமையான ஒரு சிறப்பான நாளாகவே இந்த நாளை சொல்லலாம். பணவரவுகள் நல்ல விதமாக இருக்கும். குடும்பத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த குழப்பங்கள் தீரக்கூடிய அமைப்பு. மனைவியின் பேரில் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு ஏதேனும் ஒரு விதத்தில் நன்மைகள் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை. சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மாமியார் வீட்டிலிருந்து ஏதாவது ஒரு நிலையில் ஒரு மச்சான்கள் அல்லது மாமனார் போன்றவர்கள் ஏதேனும் ஒரு உதவியை, தொழில் உதவி, வேலை போன்ற உதவியை செய்யக்கூடிய அமைப்பு. இன்னும் சிலருக்கு 9ஆம் பாவகம் அதீத சுபத்துவத்தை அடைந்திருப்பதால் தந்தை வழி சார்ந்த விஷயங்களில் இதுவரைக்கும் இருந்து வந்த சங்கடங்கள் விலகக்கூடிய தன்மை. சொந்த வீடு கட்டுறதில் இதுவரைக்கும் இருந்து வந்த ஒரு பணத்தட்டுப்பாடு, பொருளாதார முன்னேற்றம் இல்லாத நிலைமைகள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு நல்ல மாற்றங்கள் இருக்கக்கூடிய யோக நாளாகத்தாங்க மேஷராசிக்காரர்களுக்கு இந்த நாள் அமைஞ்சிருக்குது. அடுத்தடுத்து நடக்கக்கூடிய மாற்றங்கள் எல்லாமே மேஷராசிக்காரர்களுக்கு பெரிய அளவில் நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருப்பதால் இப்போது 12ஆம் இடத்துல சனி இருக்கே, 7.5 சனி நடந்துக்கிட்டு இருக்கே, 7.5 சனி ஆரம்பித்து 3 மாதம் ஆச்சு, இதை பற்றியெல்லாம் மனசில் எதை பற்றியும் கவலைப்படாமல் உங்களுடைய முயற்சிகள் எந்த அளவிற்கு இருக்கிறதோ அதற்கேற்றாற் போல உங்களுக்கு நன்மைகள் இருக்கும் என்பதை மனதில் இருத்தி கொண்டாலே நற்பலன்கள் நடக்கக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இந்த ஒரு வாரத்திற்குள்ள உங்களுக்கு மிகவும் உதவக்கூடிய ஒருவர் அறிமுகம் ஆகக்கூடிய ஒரு முதன்மை நாளாகவும் இந்த நாளை சொல்லலாம். ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் கல்வி அமைப்புகள்லையோ, வேலை அமைப்புகள்லையோ, தொழில் அமைப்புகள்லையோ, குடும்பத்திலேயோ ஒரு நல்ல நட்பு, உறவு போன்றவைகள் அறிமுகமாகக்கூடிய சிறப்பு நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க. மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசிநாதனாகிய சுக்கிரன் இன்றிலிருந்து 2ஆம் இடத்திற்கு மாறி குருவோடு இணைந்திருக்கின்ற அற்புதமான யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. உண்மையிலே படிப்படியாக ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல நாளாகத்தான் இருக்குன்னு சொல்லுவேன். அதுவும் குறிப்பாக பெண்கள் சார்ந்த தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள், ஒரு டிராவல்ஸ் வச்சுருக்கிறவங்க, உணவகம்னு சொல்கிறோமே, ரெஸ்டாரண்ட், ஹோட்டல்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரியான உணவக விடுதி போன்றவைகளை நடத்தி கொண்டிருப்பவர்கள், ஆடம்பர பொருட்கள் விற்பவர்கள், வீட்டிற்கு தேவையான பொருட்களை விற்பவர்கள் என்பது போன்ற அத்தனை தொழில்களில் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல பணவரவுகள் கிடைக்கக்கூடிய யோக முதன்மை நாளாக இந்த நாள் அமையும். இந்த பலன் இன்னும் ஒரு மாதத்திற்கு நீடிக்கக்கூடிய தன்மைகள் நிச்சயமாக உண்டு. ராசிநாதன் இன்றைக்கு 2ஆம் இடத்துல உட்கார்ந்திருப்பது பணத்திற்கான அறிமுகங்கள். சில விஷயங்களில் இதை செய்தால் நல்லதா, அதை செய்தால் நல்லதா,
வேலையை விட்டுறலாமா, சொந்த தொழில் ஆரம்பிக்கலாமா, இந்த தொழிலிருந்து இன்னொரு தொழிலுக்கு போகலாமா, வியாபாரம் பண்ணலாமான்னு சொல்லிட்டு இது வரைக்குமே ஒரு நல்ல பலன்கள், தொழில் முன்னேற்றங்கள் கிடைக்கலையே என்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு நல் முயற்சிகள் பலிக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இளைய பருவத்தினருக்கு குடும்பம் அமையாதவர்களுக்கு குடும்பம் அமையக்கூடிய சூழல். வரன் வருதுங்க, தட்டி தட்டி போய்கிட்டே இருக்குதுங்க. போய் தகவல் சொல்கிறோம்னு சொல்கிறாங்க, ஆனால் எதையும் சொல்லலை. இந்த பெண்ணுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, இந்த பையனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை என்பது மாதிரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கு குடும்பம் அமைவதற்கான ஆரம்ப நாளாக இந்த நாளை சொல்லலாம். ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுங்க, ஃபஸ்ட்டு மேரேஜ் ஒரு மாதிரி டிவோர்ஸ்னு போய் ஒரு மாதிரியாக முடிஞ்சிருச்சு, ரெண்டாவது கல்யாணம் பண்ணுறதுக்கு பயமாக இருக்குது, அது மாதிரியே இதுவும் அமைஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு மன வாழ்க்கையில் கொஞ்சம் திருப்தி இல்லாமல் கொஞ்சம் கலக்கத்தோடு இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் அனைவருக்குமே நல்லதொரு சிறப்பான குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு அமையும் என்கின்ற ஒரு நம்பிக்கையவும் தைரியத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. 11ஆம் இடத்துல சனி பகவான் இருப்பது என்பது எப்போதோ ஒரு முறை வரக்கூடிய ஒரு அமைப்பு. அது இப்போது கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது. ஆகவே தொட்டது துலங்கக்கூடிய அமைப்போல் இந்த வாரத்திலிருந்தே ரிஷபராசிக்காரர்களுக்கு நன்றாக ஆரம்பிக்கின்றன. வெற்றிகள் கிடைக்கப் போகிறது. சட்டப்பூர்வமான போராட்டங்கள் இருக்கக்கூடியவர்கள், ஒரு வேலையில் கூட இந்த இடத்துல வெற்றி கிடைக்கல, அல்லது மேலதிகாரி என் கூட முரண்பட்டுக்கிட்டே இருக்கிறாரு, அவருக்கும் எனக்கும் சண்டையாகவே இருக்குது, முதலாளிக்கு எனக்கும் ஒத்துக்கலை, மேனேஜருக்கும் எனக்கு ஒத்துக்கலை, இந்த மாதிரியான ஒரு மன அழுத்தமான சூழ்நிலைகள் பணியிடங்களில் கடுமையான ஒரு போக்கை எதிர்கொண்டிருப்பவர்கள் அனைவருக்குமே அவைகளிலிருந்து நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் சந்தோஷமும் நிம்மதியாகவும் இருக்கக்கூடிய ஆரம்ப நாளாக அமைஞ்சிருக்குங்க இந்த நாள். மிதுனராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் 12ஆம் இடத்திலிருந்து விரயங்களையும் செலவுகளையும் சுப செலவுகளையும் கொடுத்து கொண்டிருந்த சுக்கிரன் இப்போது ராசிக்கே மாறி இருக்கிறார். உங்களுடைய ராசியில் இப்போது 2 சுபகிரகங்கள் இருக்கிறதுன்றது ஒரு மன மகிழ்ச்சியவும் புத்துணர்ச்சியும் கௌரவத்தையும் மதிப்பு அதிகமாகக்கூடிய ஒரு தன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நிறைவான ஒன்று. ஆக எல்லாத்துலேயும் அவரவருடைய வயதிற்கேற்றாற் போல சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இன்னும் ஒரு 20 நாட்களுக்கு இந்த அமைப்பு நீடிக்கும். இதை பண்ணணும், அதை பண்ணணும், இப்படி ஜெயிக்கணும், அப்படி ஜெயிக்கணும், இந்த இடத்துல போகணும், இவரை வசப்படுத்த வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மிதுனராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல வெற்றிகள் மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமையும். இளைஞர்களுக்கு கொஞ்சம் குஷியாக இருக்கும்னு கூட சொல்லலாம். 7ஆம் இடத்தை பொது சுக்கிரன் பார்க்கிறார் இல்லையா, இவரைத்தான் கல்யாணம் பண்ணிக்கணும், இவரைத்தான் மனைவியாக ஏற்றுக்கணும், இவரைத்தான் கணவனாக ஏற்றுக்கணும் என்கின்ற மாதிரியாக ஒரு பிளான் பண்ணி வாழ்க்கையை நகர்த்தக்கூடிய இளைய பருவத்தினருக்கு காதல் உணர்வுகள் சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. 7ஆம் இடம் கூடுதல் சுபத்துவத்தை அடைந்திருக்கிறது. உங்களுடைய மனசிலே உயர்ந்த நல்ல சிந்தனைகள், தேவையான தெளிவான சிந்தனைகள் வரக்கூடிய அமைப்பும் இந்த நாளிலிருந்து ஒரு 20 நாட்களுக்கு உண்டு. அதாவது இந்த நேரத்தில் நம்ம மனசில் என்ன ஐடியா வருதோ அது சக்ஸஸ் ஆகும், நம்முடைய எதிர்காலத்திற்கு அது நன்றாகவும் இருக்கும் என்கின்ற ஒரு சரியான வழிகாட்டுதல்கள் இல்லாமலேயே நம்ம மனம் சரியான விஷயத்தை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு சுபயோக நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ஐயா, பெரியவங்களுக்கு என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, கடன் நோய் போன்ற விஷயங்கள்லாம் இப்போது தீரக்கூடிய அமைப்புகள் உண்டு. மனசை எது உறுத்திக்கிட்டு இருந்ததோ, இந்த விஷயம் சரியா இல்லையே, இந்த விஷயம் சரியா இல்லையே, புள்ள வாழ்க்கை நல்லா இல்லையே, பொண்ணு வாழ்க்கை நல்லா இல்லையே, இந்த இடத்துல போய் இப்படி மாட்டிக்கிட்டோமே, இதை நம்ம செய்ய முடியுமா, நம்ம செய்ய முடியாதா, கடன் அடைக்க முடியுமா, வீடு இப்படி இருக்குது, தொழில் இப்படி இருக்குது, காடு இப்படி இருக்குது என்கின்ற மாதிரியாக ஒரு வயதிற்கேற்ற கவலைகள் இருக்கும் இல்லையா. சில நேரங்களில் தன்னுடைய ஆரோக்கியத்தை பற்றிய கவலை இருக்கும் இல்லையா. இது எல்லாமே படிப்படியாக ஒரு 20 நாட்களுக்குள்ளே நீங்கள் நினைத்தாற் போலவே நல்ல விதமாக நடக்க ஆரம்பிக்கின்ற ஒரு யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. மனசு கொஞ்சம் தெளிவாக இருக்குன்றதுனால இன்றைக்கி எதை எப்படி செய்யலாம், இங்கே இப்படி பண்ணால் இன்வெஸ்ட் பண்ணால் பணம் வருமா, அங்கே இன்வெஸ்ட் பண்ணால் இப்படி பணம் வருமா, ஷேர் மார்க்கெட்டில் போடலாமா, வேறு எதுலையாவது இன்வெஸ்ட் பண்ணலாமா, இவரை நம்பலாமா, இவரை நம்பக்கூடாதா, இந்த இடத்துல இந்த ரிஸ்க் எடுக்கலாமா எடுக்க வேணாமா என்பது போன்ற அனைத்து விதமான சந்தேகங்களுக்கும் தெளிவான ஒரு நிலை, தெளிவான ஒரு முடிவை மிதுனராசிக்காரர்கள் எடுக்கக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குதுங்க இன்றைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடம்னு சொல்லப்படக்கூடிய அயன சயன போக விரயஸ்தானத்தில் இன்றைக்கு 12ஆம் இடத்துல குரு சுக்கிர சேர்க்கை நடைபெறுகிறது. இன்னும் ஒரு 20 நாட்காவது அங்கே சுக்கிரன் அந்த 12ஆம் இடத்திலே இருப்பார். ஏற்கனவே இவ்வளவு செலவாகுதே அவ்வளவு செலவாகுதேன்னு நொந்து போயிருக்கின்ற ஒரு கடகராசிக்காரர்கள் எல்லாருக்குமே
கூடுதல் செலவுகளை தரக்கூடிய நிலைமையில் இப்போது கிரக அமைப்புகள் இருந்தாலும் கூட செலவுக்கேற்ற மாதிரி வருமானங்கள் வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. கடன் வாங்க தேவையில்லாத அளவிற்கு அவரவர்களுடைய ஜாதக வலு தசாபக்தி வலு அமைப்பிற்கேற்றாற் போல கடந்த காலத்தில் இருந்து வந்த சோதனைகள் எதுவும் இல்லாத அளவிற்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாளை கண்டிப்பாக சொல்லலாங்க. மிக முக்கியமாக இது வரைக்குமே வெளிநாட்டுக்கு போய் படிக்க போகணும், வெளி மாநிலத்தில் போய் படிக்க போகணும், வெளிநாட்டிலே செட்டில் ஆகணும், அங்கே வேலை செய்யணும், இங்கே வேலை செய்யணும், படிக்கிறதுக்கோ வேலைக்கோ எல்லா விதமான அமைப்புகளுக்கும் தூர இடங்களுக்கு போக வேண்டும் என்கின்ற ஆசையில் இருக்கக்கூடிய அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் இன்னும் 20 நாட்களுக்குள்ளேயே உங்களுக்கு என்ன தடை இருந்ததோ, விசா வரலையா, பாஸ்போர்ட்டில் பிரச்சனை இருந்ததா, வீட்டில் அனுமதி கொடுக்கலையா, ஆஃபீஸில் அதற்கேற்ற மாதிரியான விஷயங்கள் இல்லையா, இந்த மாதிரியாக தடைகள் எல்லாம் விலகக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல முன்னேற்றம் உள்ள ஆரம்ப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இந்த வாரத்திற்குள்ளேயே சிலருக்கு நாட்டுக்குள்ளேயே அதாவது மாநிலங்களுக்குள்ளேயே பயணங்கள் அமைந்து அந்த பயணத்தின் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு. ஒருத்தரை பார்க்க போனோம்னா அவர் அதை கையெழுத்து போட்டார் அல்லது சம்மதம் தெரிவிச்சிட்டாரு அல்லது நேரில் பேசினா தான் முடியுன்றதுக்காக போன ஒரு விஷயத்தில் 2 பேரும் கலந்து பேசி கருத்து வேற்றுமை போயிடுச்சு, 2 பேருமே சேர்ந்து ஒரு விஷயத்தை செய்யலாம் என்கின்ற மாதிரியாக முடிவெடுத்திருக்கிறோம் என்பது மாதிரியாக ஒரு வாழ்க்கையை திருப்பக்கூடிய நற்பயணங்கள் இருக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். இந்த வாரத்திற்குள்ளேயே கடகராசிக்காரர்களுக்கு இது போன்ற நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக உண்டுங்க. 6ஆம் இடம் இப்போது அதீத சுபத்துவத்தில் இருப்பதால் கடந்த காலத்தில் கடன்கள் எதுவும் அப்ரூவ் ஆகாமல் இருந்தவங்க, தொழில் ரீதியாக பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரர்கள் கடந்த 3 வருஷமாக ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டீங்க இல்லையா, தொழிலில் கொஞ்சம் சுணக்கம் முடக்கம் எல்லாம் ஏற்பட்டவர்களுக்கு தொழிலை அதுக்கான வளர்ச்சிக்கான விதத்தில் கடன்கள் அமையக்கூடிய அமைப்புகளும் இப்போது கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. இந்த கடனை பற்றி நீங்கள் பயப்படவே வேண்டாம். கொஞ்சம் கடன் வாங்கினாலும் தொழில் மூலமாக சம்பாரித்து கடனையும் அடைக்க முடியும், குடும்பத்தையும் காப்பாற்ற முடியும் என்கின்ற மாதிரியாக ஒரு உன்னதமான தைரியம் கொடுக்கக்கூடிய நல்ல மாற்றங்கள் இப்போது கடகராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக அமைந்திருக்கிறது. 9ஆம் இடத்துல இப்போது இருக்கக்கூடிய சனி தந்தையின் ஆரோக்கியத்தில் அப்பாவை பற்றின கொஞ்சம் கவலைகளை கொடுத்தாலும் கூட இந்த வாரத்திலேயே அதுவும் விலகக்கூடிய அமைப்பில் இருக்கும் அருமையான நல்ல நாளாக ஆரம்ப நாளாக அமைஞ்சிருக்குங்க. கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு ஜீவனாதிபதியான சுக்கிரன் இப்போது லாபத்தில் உட்கார்றார். இன்றிலிருந்து ஒரு 20-25 நாட்களுக்கு அவர் லாப அமைப்புகளில் இருப்பார். கூடவே ஏற்கனவே குரு பகவானும் 11ஆம் இடத்தில் இருக்குதுன்றது ஒரு பருத்தி புடவையாக காய்ச்சதுன்ற மாதிரி சிம்மராசிக்காரர்களுக்கு இரட்டிப்பு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. ராசியிலேயே பார்த்தீங்கன்னா ராஜயோகாதிபதி செவ்வாய் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு தெம்பு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. உடல் நலம் நன்றாக இருப்பது, மனநலம் நன்றாக இருப்பது, பொருளாதார முன்னேற்றம் பெரிய அளவில் இருப்பது, வெற்றிகள் கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கை. இன்னும் ஒரு வருஷத்திற்கு இது தேவை அது தேவை, ஒரு எதிர்கால பிளானை போட்டுட்ருக்கிறவங்க அடுத்த ஜூலை மாதம் நம்ம இப்படி இருக்கணும் என்கின்ற ஒரு நினைப்பில் இப்போது செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே கடுமையான நல்ல முன்னேற்றமான போக்குகள் அடையாளம் காட்டப்படக்கூடிய ஒரு சிறப்பான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. குறிப்பாக பெண் வழி உறவுகளின் மூலமாக லாபங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. அக்கா தங்கச்சிங்க, சித்தி சித்தப்பா, சித்தி பெரியம்மா, அதே போலவே அத்தைமார்கள், இந்த மாதிரியாக தந்தையோடு தாயோடு இருக்கக்கூடிய அந்த பெண் வழி உறவுகளின் மூலமாக இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய மேன்மைகள். சிலருக்கு பார்த்தீங்கன்னா மனைவி சொல்லே மந்திரம் என்கின்ற மாதிரியாக தன்னுடைய வாழ்க்கை துணை மூலமாக மிகப்பெரிய நன்மைகள். கணவரின் உடல்நிலையை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்த சிம்மராசிக்கார சகோதரிகள் எல்லாருக்குமே கணவருக்கு ஒன்றும் ஆகாது, நல்லபடியாக நல்ல விதமாகவே இருக்கும் என்கின்ற நம்பிக்கை வரக்கூடிய ஆண் பெண் இருபாலாருக்குமே சிம்மராசிக்காரர்களுக்கு நன்மைகள் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாற்றம் நிறைந்த நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. 11ஆம் இடம் வெற்றியை குறிக்கக்கூடிய இடத்துல 2 சுபர்கள் இப்போது வலுத்திருப்பதால் லாபம் அதிகம் உள்ள அமைப்பு. வியாபாரிகள், தொழில் முனைவோர்கள் எல்லாருக்குமே உண்டு. கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வியாபாரம் சரியாகவே இல்லை, போட்டி வந்துருச்சு, நானும் விலையை குறைச்சி விற்கிறேன், அவரும் விலையை குறைச்சி விற்கிறாரு, அல்லது இந்த ஃபீல்டில் நிற்க முடியுமான்னு தெரியல. இப்போ யாருமே கடைக்கே வர்றதில்லை, எல்லாருமே ஆப்லேயும் இதுலேயும் ஆன்லைன்லேயே ட்ரேடிங் பண்ணுறாங்க, நான் சும்மா காலியாக கடையை வச்சுக்கிட்டு இருக்கிறேன் என்கின்ற மாதிரியான சோம்பல் மனநிலைமையில் இருக்கக்கூடிய தொழில் முனைவோர்கள், வியாபார பெருமக்கள் எல்லாருக்கும் கூட புதிய சிந்தனைகள் வருவது, காலத்திற்கேற்ப நம்மளும் அப்டேட் ஆனால் தான் சம்பாதிக்க முடியும் என்கின்ற ஒரு திடமான நம்பிக்கை இப்போது சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வரக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. பணியாளர்களுக்கு இதுவரைக்கும் அந்த அலுவலகங்களில் இருந்து வந்த தொல்லைகள் விலகக்கூடிய அமைப்பு. இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா குடும்பத்திலேயே உங்களை புரிஞ்சிக்க முடியாமல் இருந்தவர்களுக்கு குடும்ப நிம்மதி கிடைக்கக்கூடிய அமைப்பு என
சிம்மராசிக்காரர்களுக்கு பெரும்பகுதி நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு 9ஆம் அதிபதியான பூரண ராஜயோகாதிபதியான சுக்கிரன் இன்றைக்கு 10ஆம் இடத்தில் இருக்கின்ற தர்ம கர்மாதிபதி யோகம் செயல்படக்கூடிய சிறப்பான நாளாக இந்த நாள் அமையும். இன்னும் ஒரு 20 நாட்களுக்கு இந்த யோகம் நீடிக்கும். தர்ம கர்மாதிபதி யோகம் என்பது தொழில் ரீதியாக, பண ரீதியாக, வேலை ரீதியாக மிகப்பெரிய முன்னேற்றங்கள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதாவது நல்ல காசு பணம் வரக்கூடிய அமைப்பு. நல்ல காசு பணம் அப்படின்னா தனக்கு மிஞ்சி தான் தானம்னு பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா? நமக்கு மிஞ்சினா தானம் என்கின்ற அமைப்பில் நமக்கு அளவுக்கு அதிகமான பணம் வந்து அதில் கொஞ்சத்தை எடுத்து தானம் பண்ணுறதை தான் தர்ம கர்மாதிபதி யோகம்னு சொல்லுவோம். ஆக நிறைவான ஒரு வருமானம் வரக்கூடிய ஆரம்ப நாளாக இந்த நாளை கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே சொல்லலாம். 10ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதோடு மிகப்பெரிய அமைப்பாக 6ஆம் இடத்துல குருவின் பார்வையில் ராகு இருக்கிறார். அப்போ எதிர்ப்புகள் விலகக்கூடிய தன்மைகள் இப்போது சிறப்பாகவே உண்டு. எல்லா நிலைகளுக்கும் இன்னும் ஒரு கட்டியம் கூறுவது போலன்னு சொல்லலாம். 11ஆம் இடத்துல சூரியனும் புதனும், ராசிநாதனே 10ஆம் அதிபதியாகி வலுவாகி 11ஆம் இடத்தில் இருக்கிறார்ன்றது லாபம் வரும், நிறைவான வருமானம் வரும், தொட்டது துலங்கும், எதிலும் வெற்றி என்கின்ற ஒரு அமைப்பும் இருக்கும். எல்லாத்திலையும் முன்னணியில் நிற்கக்கூடியவர்களாக இப்போது கன்னிராசிக்காரர்கள் இருப்பீர்கள் என்பதுதான் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமான அமைப்பு. அதிலும் குறிப்பாக மருத்துவம் சார்ந்த துறைகளில் மருத்துவமனை நடத்துகிறவங்க, மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கிறவங்க, மருத்துவர்கள், செவிலியர்கள் அல்லது இந்த லேப் டெக்னீஷியன் சொல்கிறோம் இல்லையா, பரிசோதனை நிலையங்களை நடத்தக்கூடிய அனைத்து கன்னிராசிக்காரர்களுக்கும் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்னும் ஒரு 2 வருஷத்திற்கு பெரிய கவலைகள் சர்வ நிச்சயமாக இல்லை. ஏனென்றால் ராகு உங்களுக்கு சாதகமான நிலைமையில் இருக்கிறது. அடுத்த குருப்பெயர்ச்சியும் கொஞ்சம் நல்ல விதமாகவே இருப்பது என்று இப்போது நடக்கக்கூடிய அதிசார குருப்பெயர்ச்சி கூட 11ஆம் இடத்துல கன்னிக்கு வரப்போகின்றதுனால எல்லா விதத்திலும் வயதிற்கு ஏற்றாற் போல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. வேலை இதுவரைக்கும் கிடைக்காதவங்க, குறிப்பாக அரசு வேலைக்கு தயார் செய்ய ஆகிக்கிட்டு இருக்கிறவங்க, ஏற்கனவே அரசு வேலை 2 தடவை அட்டவுண்ட் பண்ண ஆனால் சரியாக இல்லைங்க என்கின்ற மாதிரியாக ஒரு மயிரிழையில் நூலிலையில் அரசு வேலையை தவற விட்டேன்னு சொல்கிறீங்க இல்லையா, அவர்களுக்கு எல்லாமே நல்ல விதமான அரசு வேலை கிடைப்பதற்கான ஆரம்ப அமைப்புகள், எதை நினைச்சிங்களோ அது அப்படியே கையில் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் என ஜீவன அமைப்புகள்னு சொல்லப்படக்கூடிய பணம் வரும் வழிகள் நமக்கு நல்ல விதமாக அடையாளம் காட்டப்படக்கூடிய யோக சுப நாளாக அமைஞ்சிருக்குங்க. கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு, குறிப்பாக பெண்கள் அனைவருக்குமே சாதகமான நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் சுக்கிரன் இதுவரைக்கும் 8ல் மறைஞ்சிருந்தது போக இன்றைக்கு 9ஆம் இடத்திற்கு சுபத்தன்மையோடு மாறுகிறார். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துல குரு இருந்து உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். அவரோடு இப்போது குரு சேருவது என்பது மிகப்பெரிய நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. பாக்கியஸ்தானம் இன்றைக்கி ரொம்ப வலுவாக இருக்குது. தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சொந்த ஊர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்திலையுமே இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய முன்னேற்றங்கள் துலா ராசிக்காரர்களுக்கு இருக்கும். இன்னும் ஒரு 20 நாட்களுக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த புனித யாத்திரைன்னு சொல்லுவோம் இல்லையா, காசிக்கு போகிறது, கங்கைக்கு போகிறது, ரிஷிகேஷ் போகிறது, அல்லது ஒரு முக்கியமான ஒரு புனித தலங்களை தரிசிக்கிறது. வாழ்க்கையில் இன்னாரை பார்த்தோன்னோ, இன்னாருடைய கோவிலில் போய் பார்த்தோன்னோ என்கின்ற மாதிரியாக ஒரு தெய்வ அர்ப்பணிப்பு உணர்வோடு இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அந்த ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு சுப நாளாக, ஆரம்ப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்னும் ஒரு 2 வருடங்களுக்கு எல்லா கிரகங்களும் சாதகமான அமைப்பில் இருப்பது எப்போதோ ஒரு முறை அத்தி புத்தார் போல நடக்கக்கூடிய ஒரு கோச்சார நிகழ்வு. அது இப்போது 12 ராசிகளில் துலாத்திற்கு மட்டும் வலுவான நிலைமையில் இருக்குது. 11ல் கேது, கூடவே அங்கே செவ்வாய் இருப்பது, 6ஆம் இடத்துல சனி இருப்பது, அற்புதமான அமைப்பில் இப்போ ராசிநாதன் 9ஆம் இடத்துல இருக்கிறது. ஏற்கனவே 9ஆம் இடத்துலேருந்து குரு ராசியை பார்க்குறதுன்னு கடந்த காலத்தில் ஒட்டுமொத்தமாக கஷ்டப்பட்டதுக்கு மாற்றாக ஏதோ கொஞ்சம் பரம்பொருள் கண்ணை திறந்திருக்கு என்கின்ற மாதிரியான அமைப்புகள் இருக்குதுங்க. 90% துளாராசிக்காரர்கள் நன்றாக இருந்தாலும் கூட ஒரு 10% பேர் அப்படிலாம் ஒன்றும் எனக்கு நடக்கலையேங்க, நான் வழக்கம் போல் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன், பெரிய முன்னேற்றம் தெரியலையேங்க என்கின்ற மாதிரியாக சிலர் உங்களுடைய ஜாதக தசாபுக்தி அமைப்பின் அடிப்படையில் பெரிய முன்னேற்றங்கள் இல்லாமல் இருக்கிறீர்கள் என்பது தான் உண்மை. ஆனால் அவர்களுக்கு கூட இன்னும் ஒரு 10-20 நாட்களுக்குள்ள 9ஆம் இடத்துல வலுவான 2 கிரகங்கள் இருப்பதால் என்ன உங்களுக்கு தேவையோ அது கிடைக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. என்ன தேவை? வாலிப வயதில் ஒரு நல்ல வேலை, திருமணம், புத்திர பாக்கியம் போன்ற பாக்கியங்கள் கண்டிப்பாக தேவை. வாலிப வயதிற்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு பள்ளி பருவம்னா நல்ல படிப்பு வேணும், நல்ல மேற்படிப்பு படிக்கணும், நல்ல வேலை வேணும் என்கின்ற எண்ணங்கள் இருக்கும் இல்லையா?
அவர்கள் எல்லோருக்குமே நல்ல விதமாக வாழ்க்கை அடையாளம் காட்டப்படக்கூடிய அமைப்பு. இந்த வருடத்தின் இறுதிக்குள்ளேயே திருமண பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய நிலைமை. ஏற்கனவே கல்யாணமாகி புத்திர பாக்கியம் தாமதமாக இருக்கக்கூடியவர்களுக்கு நற்பேறு என்று சொல்லப்படக்கூடிய புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு என வயதிற்கு ஏற்றாற் போல சுகங்கள் அதிகம் கிடைக்கக்கூடிய ஒரு சுபயோக நல்ல நாளாக ஆரம்ப நாளாக அமைஞ்சிருக்குங்க அத்தனை துலாம் ராசிக்காரர்களுக்கும் இன்று. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நேற்று வரை அப்படியே ராசியை பார்த்து கொண்டிருந்த சுக்கிரன் இப்போது 8ஆம் இடத்திற்கு மாறி ஏற்கனவே 8இல் இருக்கக்கூடிய குருவோடு சேர்ந்து மறைந்திருக்கிறார். உண்மையை சொல்லப்போனால் மறைவு ஸ்தானங்களில் சுபர்கள் 2 பேரும் மாபெரும் அமைப்பில் இருக்கிறது. மறைமுகமான தனலாபங்கள், எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டங்கள் வரும் அப்படிங்கிறதையும் காட்டுது. டக்குன்னு சில பேருக்கு பயணங்கள், டிராவல்ஸ் கூட வரும். தென்கிழக்கு திசையை நோக்கிய சென்னையில் இருக்கிறவங்களுக்கு உள்ளுக்குள்ளே தூத்துக்குடி, திருநெல்வேலி போன்ற தென் மாவட்டங்களுக்கு போகிறது, மதுரைக்கு திருச்சிக்கு போகிறது என்பது மாதிரியான இந்த ஒரு 10 அல்லது 15 நாட்களுக்குள்ள ஒரு நல்ல பயணங்கள் ஏற்பட்டு அந்த பயணத்தின் முடிவில் நல்லவைகள், ஒரு பண வருமானம் வரக்கூடிய அமைப்பு, ஒரு சரியான தொழிலுக்கு அடையாளம் கிடைச்சது அல்லது ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சது என்கின்ற மாதிரியாக போன காரியம் நல்ல விதமாக முடிந்தது என்பது மாதிரியான அருமையான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. 8ஆம் இடம் கூடுதல் சுபத்துவமாக இருக்கனால பங்குச்சந்தை யோக வணிகம், ஷேர் மார்க்கெட்டை சொல்லுவோம் இல்லையா, இந்த ஷேர் மார்க்கெட்டில் கடந்த காலத்தில் ஒரு மாதிரியாக பண இழப்பு வந்துக்கிட்டே இருக்குங்க. அப்படி ஒன்றும் பெருசாக சம்பாதிக்கலாம், ஆனால் பெருசாக போனது தான் மிச்சன்ற மாதிரி இருக்கிறவர்களுக்கு ஒரு 10 அல்லது 20 நாட்களுக்குள் நல்ல விதமாக இழந்த பணத்தை மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமைந்திருக்கிறது. மற்ற கிரகங்களும் பெரிய அப்படியே சோதனைகளை தரக்கூடிய நிலைமையில இல்லை. ராசிநாதன் இப்போது 10ஆம் இடத்தில் சூட்சுமவலு என்று சொல்லப்படக்கூடிய அருமையான அமைப்பிலிருந்து ராசியோடு பார்வை என்கின்ற தொடர்பில் இருப்பதும் ஒரு புதுவிதமான உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஆகவே எல்லா நிலைகளிலும் நல்லவைகள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாளை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக சொல்ல முடியும். தூர இடங்களில் இருக்கிறவங்களுக்கு இப்போது இருக்கிற இடத்துலையே நல்ல வேலை போன்ற அமைப்புகள் கிடைக்கும். வெளிநாட்டில் இருக்கிறவங்க, வெளிமாநிலத்தில் இருக்கிறவங்க, தாய் தமிழகத்திலேயோ தாய் நாட்டிலேயோ நான் இல்லைங்க, ஆனால் அந்த இருக்கிற இடத்துல எனக்கு ஒரே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது என்கின்ற மாதிரியாக தாய்நாட்டை விட்டு வெளியில் இருக்கக்கூடிய அத்தனை விருச்சிகராசிக்கார பெருமக்கள் எல்லோருக்குமே இருக்கின்ற நாடுகளிலேயே வீடு வாகனம் போன்றவைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. இங்கேயே ஒரு வீடு வாங்கினோம், இருக்கிற வண்டியை விட்டுட்டு வேற ஒரு நல்ல வண்டி வாங்கலான்னு இருக்கிறேன். இந்த மாதிரியான சுக்கிரனுடைய காரகத்துவங்கள் என்று சொல்லப்படக்கூடிய சுகபோகம், ஆடம்பர பொருட்கள் வாங்குவது, வீடு அமைவது, நல்ல மனைவி, மனைவியுடைய முன்னேற்றம், பெண் தோழிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, பெண்களுக்கு ஆண் நண்பர்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு என விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றங்கள். ஏன்னா 8ஆம் இடம் என்பது மாற்றங்களை குறிக்கக்கூடிய ஒன்று. இப்போ இருக்கிறத விட உயர்நிலை மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு ஆரம்ப நாளாகவே அமைஞ்சிருக்குங்க அனைத்து விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் 6ஆம் இடத்திலிருந்து ஆட்சியாகி கடன், நோய், வம்பு, வழக்கு, அசிங்கம், கேவலம் போன்றவைகளை கொடுத்து கொண்டிருந்த சுக்கிரன் இப்போது 7ஆம் இடத்திற்கு மாறி உங்கள் ராசியை பார்க்கிறார். உண்மையை சொல்லப்போனால் 12 ராசிகள்லேயே 2 சுபர்கள் வலுத்து ராசியை பார்க்கக்கூடிய ஒரே ராசி தனுசு ராசி தான். குருவும் சுக்கிரனும் நேரடியாக இப்போது உங்களை பார்க்குறாங்க. ஒரு 1000 யானைகள் உடம்பிற்குள்ளே புகுந்த மாதிரி அல்லது 1000 யானைகள் கொண்ட ஒரு யானைப்படை நமக்கு பின்னாடி நிற்கிற மாதிரி ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கக்கூடிய நல்ல அமைப்பு இப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. பொதுவாகவே ராசியை சுபர்கள் தொடர்பு கொண்டாலே மனசும் நல்லாயிருக்கும், உடம்பும் நல்லாயிருக்கும், செய்கிற செயல்களில் ஒரு வித்தியாசம் தெரியும். அந்த செயல்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். அதாவது வழக்கம் போல் வழக்கமான நடைமுறையிலேயே போய்கிட்டு இருக்காமல் இப்படி போனால் என்ன, இப்படி போகிறதன் மூலமாக கொஞ்சம் அது நல்லபடியாக நடக்கும் போல தெரியுதே என்கின்ற மாதிரியான வித்தியாசமான சிந்தனைகள் மனதில் உருவெடுத்து அதை அப்படியே செயல்படுத்தி அதன் மூலமான வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருப்பது என்பது எதிர்பாலினத்தவரின் மீது ஈர்ப்புகள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. ஒரு முறையான நிலைமையில் இன்னார் தான் வாழ்க்கை துணைவர், இவரை கணவராக தேர்ந்தெடுத்தான, இவரை மனைவியாக தேர்ந்தெடுத்தான என்பது மாதிரியான அமைப்புகள். முதல் திருமணம் ஒரு மாதிரி டல்லாக முடிஞ்சு போய் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்ற ஒரு குழப்பத்தில் இருப்பவர்களுக்கு 2வது நல்ல வழிகாட்டுதல்கள் இருக்கக்கூடிய அமைப்பு இன்னும் ஒரு 20 அல்லது 25 நாட்களுக்குள்ள கண்டிப்பாக நடக்கும். நட்புகள் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகளும் இப்போது கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. ஒரு 2-3 நண்பர்கள் விளையாட்டு போல பேசி, உங்கள்கிட்ட இந்த திறமை இருக்குது, உங்கள்கிட்ட இது இருக்குது, நான் கொஞ்சம் பணம் போடுறேன், நீ கொஞ்சம் பணம் போடு, ஏதாவது ஒரு கூட்டு தொழில் பண்ணினா என்ன என்கின்ற மாதிரியாக விளையாட்டாக ஒன்றை பேசி அதை அப்படியே கப்பென்று பிடித்து கொண்டு அதன் மூலமாக ஒரு
ஒரு கூட்டு முயற்சிகள் பலித்து நல்ல தொழில்கள் அமையக்கூடிய அமைப்பும் இப்போது ஒரு 20 நாட்களுக்குள்ள தனுசு ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே வயதிற்கு ஏற்றார் போல இருக்குதுங்க. ஏற்கனவே ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தவங்க, கடன் தொல்லைகளில் ஒரு மாதிரியாக இருந்தவங்க, எதிர்ப்புகள் தேவையில்லாமல் வருதுங்களே, நான் நல்லா தாங்க இருக்கிறேன், எதிரி பாட்டுக்கு என் மேலே பொறாமப்பட்டுக்கிட்டு என்னை போட்டு அப்படி பண்ணுறாரு இப்படி பண்ணுறாரு, என்ன பண்ணுறதுனே குழப்பமாக இருக்கிறது என்கின்ற அமைப்பில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு கூட நீங்கள் ஒன்றும் செய்யாமலேயே எதிரிகள் அப்படியே வலுவிழந்து போகின்ற, உங்களை பார்த்து அப்படியே பயந்து போகக்கூடிய அமைப்புகள் இன்றிலிருந்தே நல்லபடியாக ஆரம்பிக்கிறது. தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்மையிலேயே இது யோக காலம். தொட்டது தொடங்கக்கூடிய நல்ல அமைப்பு, எதையும் வெற்றி கொள்ளக்கூடிய, பணவரவுகள் கிடைக்கக்கூடிய, தொழில் குடும்பம் போன்றவைகளில் நிம்மதியாக இருக்கக்கூடிய அருமையான நல்ல நாளுங்க இன்னைக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு பூரண ராஜயோக கிரகமான இதுவரைக்கும் 5ஆம் இடத்திலிருந்து சுக்கிரன் இப்போது 6ஆம் இடத்திற்கு மாறியிருக்கிறார். இன்னையிலிருந்து அவர் மாறுறார். 6ஆம் இடத்துல இப்போது 2 குருவும் சுக்கிரனும் என்கின்ற 2 சுபர்கள் இருந்து 12ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்வது என்பது பயணங்கள், செலவுகள் போன்றவைகளை சுட்டி காட்டக்கூடிய ஒரு அமைப்பு. அடிக்கடி ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கும். இன்னொரு 1 மாதம் ஃபுல்லாக ஏதாவது ஒரு விஷயத்திற்கு, ஆனால் நல்லதுக்கு தான் பண்ண வேண்டியிருக்கும். நேரில் போய் இதை பார்த்து முடிச்சுட்டு வந்துடுறேன் ஃபோனில். இப்போ தான் கையில் இருக்கிற எல்லா ஃபோன்லேயும் நம்ம எந்த ஊருக்காரராக உலகத்தில் எந்த இடத்துல இருந்தாலும் கை உள்ளே இருக்கிற ஒரு செல்ஃபோன் மூலமாகவே எல்லாத்தையும் கான்டாக்ட் பண்ணிடுறோம். ஆனாலும் சில விஷயங்களை போய் பேசினா தான் நடக்கும் அப்படிங்கிற ஒரு மனசு சொல்லும் இல்லையா? அந்த மாதிரியாக ஒரு பயணத்தின் மூலமாக ஒரு சந்திப்பு நடந்து, அந்த சந்திப்பின் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு சுபயோக நாளாக இந்த பலன் இன்னும் 20 நாட்களுக்குள் நடக்கக்கூடிய சுப நல்ல நாளாக இந்த நாள் மகர ராசிக்காரர்கள் எல்லாருக்கும் அமைஞ்சிருக்குங்க. உண்மையை சொல்லப்போனால் 2ஆம் இடத்துல ராகு இருந்தாலும் கூட அவர் குருவின் பார்வையில் இருக்கிறதுனால அந்நிய இன மத மொழி பேசுகின்றவர்களின் மூலமாக உதவிகள் கிடைத்து அவர்களால் ஏதேனும் ஒரு விதத்தில் வழிகாட்டுதல்கள் இருந்து அந்த மூலமாக பணவரவுகள் இருக்கக்கூடிய சூழல் இப்போது உண்டு. ஏழரச்சனை முடிஞ்சிருச்சு. உங்கள் ராசிநாதன் 3ஆம் இடத்துல வலுவான அமைப்பில் இருக்கிறார். 3ஆம் இடத்தில் சனி இருப்பது என்பது உங்களுக்கு முட்டுக்கட்டைகள் அத்தனையும் விளக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ரோட்டில் போய்கிட்டே இருக்கிறோம், ஒரு தடை வந்துடுது, ஒரு மரமே குறுக்க விழுந்து கிடக்குது, நம்ம போக முடியாது. டப்புன்னு இன்னொருத்தர் வந்து அந்த மரத்தை அப்படி தூக்கி போட்டு போங்க சார் நீங்கள் அப்படின்னு சொன்னால் அப்படியே ஸ்பீடாக போய்கிட்டே இருப்போம் இல்லையா? அந்த மாதிரியாக இதுவரைக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு சாதிப்பதற்கு, எதை சாதிப்பதற்கு எந்த இடத்துல தடைகள் இருந்ததோ, வாழ்க்கையில் சாதிக்கணுங்க, வீட்டில் சாதிக்கணுங்க, தொழிலில் சாதிக்கணுங்க, கல்வியில் சாதிக்கணுங்க, வேலையில் சாதிக்கணுங்க, எந்தெந்த இடத்துல சாதிக்கணும்னு நினச்சி அதில் ஒரு முட்டுக்கட்டைகள் இருந்ததாக உணர்ந்தீங்களோ அந்த முட்டுக்கட்டைகள் எல்லாமே இன்னையிலிருந்து அப்படியே விலகுதுங்க. மனசு கொஞ்சம் ஒரு தைரியமாக சந்தோஷமாக இருக்கும். 12ஆம் இடம் அதீத சுபத்துவமாக இருப்பதால் சிலருக்கு வெளிநாடு வெளிமாநில வாய்ப்புகள் ஒரு 20 நாட்களுக்குள்ளேயே கிடைக்கும். எல்லா நன்மைகளும் கிடைக்கக்கூடிய யோக நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு யோக கிரகமான சுக்கிரன் இதுவரைக்கும் 4ஆம் இடத்துல இருந்தது போக இப்போ 5ஆம் இடத்திற்கு மாறி இருக்கிறார். பஞ்சமஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய அதிர்ஷ்டஸ்தானமான பூர்வ புண்ணியத்தை குறிக்கக்கூடிய அந்த பாவகத்தில் குருவும் சுக்கிரனும் இப்போ இணைஞ்சிருக்கிறதுன்றது எல்லா நிலைகள்லையும் நல்ல பலன்களை இரட்டிப்பாக 2 மடங்காக கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை. ஐயா இப்படி தாங்க சொல்கிறீங்க, இன்னும் சனியோடைய ஆதிக்கத்திலிருந்து வெளியவே வர முடியலங்க, 7.5 சனி படாத பாடு படுத்திக்கிட்டு இருக்குங்க என்று சொல்பவர்களுக்கு உண்மையிலேயே ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி நடந்த ஜென்மச்சனி விலகி இப்போது பாதச்சனிக்கு வந்துட்டீங்க இல்லையா? அப்படிலாம் ஒன்றும் போன வருஷம் இந்த நேரத்தை யோசிச்சு பாருங்கள். போன வருஷம் இந்த நேரம்லாம் கடுமையான மன அழுத்தம் கும்பராசிக்காரர்களுக்கு. அதிலும் குறிப்பாக சதய நட்சத்திரம், பூரட்டாய நட்சத்திரக்காரன் 2 நட்சத்திரக்காரர்களும் படாத பாடுபட்டுக்கிட்டு இருந்தீங்க. போன வருஷம் இருந்த அளவுக்கு இப்போது துன்பங்கள் இல்லை அப்படிங்கிறதான் உண்மை. ஆக எல்லாவற்றிலும் ஒரு படிப்படியாக ஒரு துன்பத்தை விலக்கி வைக்கின்ற நிலைமை, அதிர்ஷ்டத்தை மேலே கொண்டு வரக்கூடிய அமைப்பு என எல்லாம் நன்றாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இன்று முதலே கண்டிப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு ஆரம்பிக்குதுங்க. ஒரு 50-60 வயசு கடந்தவங்களுக்கு பிள்ளைங்க மேலே இருந்து வந்த இதுவரைக்குமே இருந்து வந்த ஒரு மாதிரியான நிலைமை. பிள்ளை இப்படியே படுத்து கிடக்கிறாரு, சோம்பலாக இருக்கிறாரு, வேலையை செய்ய மாட்டேன்றார், தொழிலுக்கு போக மாட்டேன்றார், அல்லது கட்டி கொடுத்த பிள்ளையுடைய திருமண வாழ்க்கை நல்லா இல்லை, எப்போ ஃபோன் வந்தாலும் அல்லது எப்போ நேரில் வந்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்தை கொண்டுக்கிட்டு தான் வர்றாங்க, என்ன பண்ணுறதுனே தெரியல, நம்ம பிரச்சனையை பார்க்குறதா பிள்ளைங்க பிரச்சனையை பார்க்குறதா, சின்ன குழந்தைங்க படிக்க மாட்டேங்குது, ஒழுங்காக வேலை இல்லை, இந்த மாதிரியாக குழந்தைகளுடைய எதிர்காலத்தை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய கும்பராசிக்கார பெரியவர்கள், பெற்றோர்கள் எல்லாருக்குமே இன்னையிலிருந்து பாருங்கள், அவங்கக்கிட்ட ஒரு நல்ல மாற்றம் கண்டிப்பாக ஏற்படும். அவங்க வாழ்க்கையில் இனிமேல் பெரிய அளவில் கஷ்டம் இருக்காது, அப்படியே படிப்படியாக அவங்களுடைய வாழ்க்கையை நகர்த்திக்கிட்டு போயிடுவாங்கன்ற
ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் அவங்களுக்கே வரக்கூடிய யோக மாற்றங்கள் நிகழக்கூடிய முதன்மை நாளாக இந்த நாள் கண்டிப்பாக 5ஆம் பாவகத்தில் 2 சுபர்கள் வலுத்திருக்கிறதுனால பிள்ளைகளை பற்றி கவலை தேவைப்படவில்லை என்கின்ற மாதிரியான மாறுதல் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையுங்க. இளைய பருவத்தினர், ஐயா எனக்கு கல்யாணமே ஆகலை அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு கல்யாணம் ஆகக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. உங்களுக்கு அதிர்ஷ்டம் எப்படி தேவை, உங்களுக்கு இந்த வாழ்க்கையில் என்ன தேவை, மேற்படிப்பு என்ன படிக்கலாம், அல்லது எந்த வேலைக்கு போகலாம், எந்த டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணலாம், இது வேணுமா அது வேணுமா, இந்த படிப்பு வேணுமா அந்த படிப்பு வேணுமா, இவர் வேணுமா அவர் வேணுமா, இந்த வாழ்க்கை நல்லதா அந்த வாழ்க்கை நல்லதா, உள்ளூர்லேயே இருக்கலாமா வெளியூரில் போகலாமா, பூர்வீகத்தில் இருக்கலாமா, அல்லது இந்த அமைப்பு தான் நமக்கு சரியா என்பது போன்ற இளைய பருவத்தில் வாழ்க்கையை இன்னும் தொடங்காமல் இருக்கக்கூடிய கும்பராசிக்கார இளைய பருவத்தினர் அனைவருக்குமே உங்கள் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதற்கான அதிர்ஷ்டங்கள் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளுங்க இன்னைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு இதுவரைக்குமே 3ஆம் இடத்திலிருந்து கொஞ்சம் தைரியத்தை கொடுத்துக்கிட்டு இருந்த அப்படியே சுக்கிரன் இப்போது 4ஆம் இடத்திற்கு மாறி இருக்கிறார். ஏற்கனவே 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதன் ஆகிய குருவின் இணைவோடு அவர் இருப்பது என்பது சுகஸ்தானம் வலிமை அடைஞ்சிருக்கிறத காட்டுது. அம்மாவளி நன்மைகள் ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாளை சொல்லலாம். வீடு வாகனம் சார்ந்த விஷயங்களில் இதுவரைக்கும் இருந்து வந்த வருத்தங்கள் கவலைகள் எல்லாம் விலகக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. ஆனால் அடிக்கடி நான் ஒன்று சொல்லுவேன், இப்போ உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களாக இருக்கட்டும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களாக இருக்கட்டும், ஒரு 40 வயதுக்கு கீழே இருக்கக்கூடியவர்களுக்கு என்னென்ன தெரியாத ஒரு மனக்கலக்கம் இப்போது ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா உங்கள் நட்சத்திரத்திலே இப்போ சனி போய்கிட்டு இருக்கிறார். இதைத்தான் நம்ம ஜென்மச்சனின்னு சொல்கிறோம். இந்த ஜென்மச்சனி அமைப்பு 50 வயதிற்கு கீழே 45 வயதிற்கு கீழே இருக்கக்கூடியவர்களுக்கு அவரவருடைய வயதிற்கு ஏற்றாற் போல எதையாவது ஒன்று ஒரு குழப்பங்களை கொடுக்கக்கூடிய, எதிர்பார்ப்புகளை ஏமாற்றக்கூடிய ஒரு அமைப்பு. ஒன்று வேணும்னு நம்ம நினைக்கிறோம், அது கிடைச்சிருச்சுன்னா நமக்கு சந்தோஷம், கிடைக்காம அப்படி இப்படியே இழுத்துக்கிட்டு போனால் கூட கிடைக்குமான்ற எதிர்பார்ப்புலேயே இருப்போம். கிடைக்காதுன்னு தெரிஞ்சு போச்சுன்னா ஒரு குழப்பம் வரும் இல்லையா? அல்லது நல்லா பேசிக்கிட்டு இருக்கிற ஒருத்தர் திடீர்னு பேச்சை மாற்றுறாருனா குழப்பம் வரும். இந்த காதலர்கள்லாம் சொல்லுவீங்களே பிரேக்கப் அப்படின்னு சொல்லுவீங்களே, அந்த மாதிரியான ஒரு பிரேக்கப்பு, வாழ்க்கையில் வேலையில் ஒரு பிரேக்கப்பு, சொந்த வாழ்க்கையில் பிரேக்கப்பு, தொழிலில் பிரேக்கப்பு, இந்த மாதிரியாக இதுகள் நடந்து விடுமோ என்கின்ற குழப்பத்தில் வைத்திருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது மீனராசிக்காரர்களுக்கு உண்டுங்க. 50 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு இப்போது நான் சொல்கிற பலன்கள் எதுவுமே நடக்காது. அவங்களுக்கு தொழில்துறை அமைப்புகள் நல்லா இருக்கும். வருமானம் வரக்கூடிய வழிகள் நல்ல விதமாக தெரியும். வீடு கட்டுறதுக்கு ஆசைப்படக்கூடியவர்கள், ஒரு வாழ்க்கையில் சொந்த வீட்டில் ஏதோ ஒன்று 4 குச்சியாவது ஊண்டி சொந்த வீடுன்னு வச்சுருக்கிறேன், அதையாவது வச்சுட்டு தான் நான் உட்காரணும் அப்படின்ற மாதிரியான ஒரு வீடு கட்டுவதை லட்சியமாக வைத்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த நாளிலிருந்து ஒரு 20 நாட்களுக்குள்ளே வீட்டு மனம் வாங்குறதோ, வீட்டை ஆரம்பிச்சலான்ற தைரியமோ, வீடு கட்டுறதற்கான வாங்குவதற்கான அமைப்பு, பணம் போன்றவைகள் வரக்கூடிய நிலைமையான 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு வீடு வாகனம் சார்ந்த விஷயங்களும் அம்மாவளி விஷயங்கள்லையும் ரொம்ப நல்ல பலன் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாற்றமுள்ள நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இளைய பருவத்தினருக்கு தாங்க எதிலேயுமே ஒரு தயக்கம் இருக்கும், கலக்கம் இருக்கும். இதை செய்யலாமா அதை செய்யலாமான்னு சோம்பல் எல்லாவற்றையும் அப்படியே விலக்கி வைத்து விட்டு, கவலைகள் எல்லாவற்றையும் பரம்பொருளிடம் சமர்ப்பித்து விட்டு, நான் என்னுடைய முயற்சிகளை செய்கிறேன், ஆனால் அது நன்றாகவே முடியும் என்கின்ற நம்பிக்கையோடு செய்கிறேன் என்கின்ற நம்பிக்கை வேண்டியிருக்கக்கூடிய ஒரு நாளாக அமைந்திருக்கிறது இளைய பருவ மீனராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு.